ரெண்டு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெண்டு சீக்வன்ஸையும் எடுத்து எழுதிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 18x³ மைனஸ் 24x² ப்ளஸ் 42x மைனஸ் 36ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் எல்லாத்தையும் ஆரோட டிஜிட்டாகவே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 6 காமனாக வெளியில் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு எனக்கு என்ன வரும், 6 ப்ராக்கெட்டில் 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6ன்னு அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x³ மைனஸ் 9x² ப்ளஸ் 30x மைனஸ் 24ன்னு வரும். ஸோ நான் அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள் எல்லாமே 3ஓட அடுக்காக இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துனா எனக்கு என்ன வரும், 3x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 10x மைனஸ் 8ன்னு வருமா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துலேருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வெளியில் இருக்கிற 2 டேமுக்கு மட்டும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்னா 6க்கும் 3க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். நான் 3ஆல் அடிப்பேன், என்னோடய ஹச்சிஎஃப் வேல்யூ 3ன்னு வரும். சரி, இப்போ ஆப்ஷனுக்கு வரும். ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏவும் சரி ஆப்ஷன் பியும் சரி என்ன இருக்குது, -3ன்னு இருக்கா. அப்போ அது ரெண்டும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை சி ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு -1 +1 தெரியல. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஆப்ஷன்ஸும் C=0ன்னு நானே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போகணுன்னு வச்சுக்கோங்க, 0 ஆயிரும். அந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த -1 அந்த சைடு கொண்டு போனால் +1ன்னு, இங்கே என்ன வரும், -1ன்னு வரும். இப்போ நான் செஞ்சது கரெக்டாக தப்பா, இந்த 2 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சியில் இருக்கிற x=+1 அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னா இந்த 2 டேர்ம்லையும் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் கண்டுபிடிச்சேன்ல இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேமுக்கு பதிலாக x=+1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதே மாதிரி கீழே இருக்க டேமுக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 1 மைனஸ் 4 × 1 ப்ளஸ் 7 × 1 மைனஸ் 6ன்னு வரும். நமக்கு 0ன்னு வரணும். வந்தால் வேல்யூ கரெக்டு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 0ன்னே வரும். அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் x=1, ஆனால் சியில் வந்து x=1 தானே வச்சோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்போ 1 மைனஸ் 3 ப்ளஸ் 10 மைனஸ் 8ன்னு வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு 0ன்னு வரும். அப்போது 2 டேமும் நான் அசியூம் பண்ணி வச்ச மாதிரி 0ன்னே வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.